உனக்கு யாராவது பழைய ஃப்ரெண்ட் இருக்காங்களா? நம்பாத. பரியேறும் பெருமாள் இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த படம் எப்பேற்பட்ட ஒரு ஜானராக இருக்கும், இந்த படத்தில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத சொல்லணும்னா, இந்த படத்தோட இயக்குனரான மாரி செல்வராஜை நம்ம நெட்டி4யூலேருந்து இன்டர்வியூ பண்ணியிருந்தோம். நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. அதுலேருந்து அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, இந்த படத்தில் வந்து ஒரு சிங்கிள் ட்ராக் வந்து பல மாதங்கள் முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. கருப்பின்ற ஒரு சாங்கு. அந்த படத்தில் வர பாடல் வரிகள் தான் அந்த படத்தோட கதையே. அதை தாண்டி ஒன்றுமே இந்த படத்தில் இல்லைங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எனக்கு கொடுக்கப்பட்ட பட்ஜெட்டில் எந்த அளவு நான் ஒரு தரமான படத்தை எடுக்கணுமோ அந்த அளவு எடுத்து நான் ரஞ்சித் அவர்கிட்ட கொடுத்துருக்கேன். நான் ரஞ்சித் சார் கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் கற்றுருந்தாலும் என்னோட ஒரு குருன்னு நான் பார்க்கறது வந்து ராம் சார் தான். இந்த படம் உருவானதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமோ ராம் அவர்கள் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒன்றும் கிடையாது, இந்த படத்தோட கதை வந்து இன்னும் வந்து நம்மளோட சவுத்துலலாம் போய் பார்த்தோம், திருநெல்வேலி இந்த சைட்லாம் போய் பார்த்தோம்னா வந்து இன்னும் அந்த ராஜபாளையம் டாக் இந்த மாதிரியான டாக்லாம் வந்து வேட்டைக்கு எடுத்துகிட்டு போவாங்க. அப்பேற்பட்ட டாகுக்கும் அதை வளர்க்குற அந்த நம்மளோட ஹீரோ கதிருக்கும் இடையிலான அந்த உறவு முறை தான் அந்த படத்தோட கதையாக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இது மட்டும் இல்லாமல் அவர் இன்னும் சொன்ன விஷயங்கள் என்னென்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து அந்த வேட்டை நாய் வந்து பொதுவாக வந்து பெண் வேட்டை நாயை தான் வந்து நாங்கள் வந்து யூஸ் பண்ணுவாங்க, அதுதான் வந்து ரொம்ப ஒரு பாசமாக இருக்கும், ஆம்பளை வேட்டை நாயை வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு அந்த டாகு அந்த ப்ரீடு அதுக்குள்ளே இருக்கிற நிறைய விஷயங்களை வந்து மாரி செல்வராஜன் சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் ஷேர் பண்ண விஷயம்னா, இந்த வருஷத்தில் என்னோட படம் வரதை வந்து நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இந்த வருஷத்தில் வந்து ரஞ்சித்லேருந்து கார்த்திக் சுப்ராஜ் அவங்களோட படங்கள்லாம் ரிலீஸ் ஆன இதே வருஷத்தில் என் படமும் வரப்போகுதுன்றதை வந்து ஒரு பெருமையான விஷயமா வந்து நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த டேரக்டர் சொன்ன விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, சிப்பி பாருன்ற ஒரு டாக், அந்த டாக்ல வந்து நிறைய ஆம்பளை நாயை விட பொம்பளை நாயை தான் வந்து வேட்டைக்கு பாதுகாப்புக்கு எல்லாத்துக்கும் வந்து யூஸ் பண்ணி கூட்டு போவாங்களாம். அந்த டாகை வளர்க்குறவர் தான் கதிரி. இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள இருக்க அந்த புரிதல் காதல் தான் படத்தோட கதையாக சொல்லப்பட்டிருக்கு. இது வரைக்கும் தமிழ் சினிமான்னு கிடையாது, எங்குமே சொல்லப்படாத ஒரு கதையை தான் வந்து எடுத்து நான் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் கதிர் இந்த படத்துக்காக ரொம்ப மெனக்கெட்டு இருந்தாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இவ்வளோ விஷயத்தையும் சொன்ன டேரக்டர் வந்து இந்த படத்தில் யோகி பாபு இருக்காருன்ற ஒரு வார்த்தை கூட சொல்லலை. லேட்டஸ்டாக தான் நம்மளுக்கு இந்த படத்தில் யோகி பாபு இருக்காருன்ற இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருந்தது. ஸோ மொத்தத்தில் நீலம் ப்ரொடக்ஷன் என்ற சார்பில் ரஞ்சித் அவரோட முதல் தயாரிப்பான இந்த படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க லைக்கா ப்ரொடக்ஷன். பல மடங்கு ஜாஸ்தியாக வந்து இந்த படத்தை பார்த்து அவங்க வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு முன்னாடி கிடைச்சிருந்தது. சினிமாவை விரும்புகிறவங்க அனைவருக்கும் பரியேறும் பெருமாள் ஒரு பயங்கரமான ட்ரீட்டாக இருக்குன்றத மட்டும் இந்த இடத்துல உறுதிப்படுத்திக்கலாம். பரியேறும் பெருமாள் இந்த படம் வந்து ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்க படம். இந்த படத்தை பார்த்துட்டு உங்ககிட்ட ரிவ்யூ பண்ணுறதுக்காக நான் வந்து அவரோட காத்திருக்கேன். அண்ட் நீங்கள் பரியேறும் பெருமாள் இந்த படத்துக்காக எப்படி காத்திருக்கீங்க, இந்த படத்தை பற்றின உங்களுக்கு என்னென்ன தாட்ஸ் இருக்குது, இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்ற கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் அதை மறக்காம உடனே கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதோட முக்கியமாக நெட்டி4யூக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்டோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பை. Hi, நான் ஆனந்தி. Like, share and subscribe to Net TV for you.